Good afternoon, everyone. நாங்கள் எல்லாருமே வேர்ல்ட் விஷன் இந்தியான்னு ஒரு சைல்ட் சென்டர்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். சென்னையில் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் எல்லாருமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்தியாவில். நவம்பர் 2022 இவங்க எஃப்சிஆரை சஸ்பெண்ட் ஆன மூலமாக எங்களுக்கு சேலரியை பே பண்ணலை. ஆனால் எல்லாருமே வேலையில் வச்சுட்டாங்க. ஏன்னா ப்ரொஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காகவும் எங்களை எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டாங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் மெயிலில் இவங்க சஸ்பென்ஷன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி சொல்லி நாங்கள் எல்லாருமே வேலையிலிருந்து வெளியில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 6 மந்த் கழித்து அவங்க எஃப்சிஆரை கேன்சல் ஆகிடுச்சு. எஃப்சிஆரை கேன்சல் ஆகும்போது அவங்க லைபிலிட்டியை ரிசர்வ் ஃபண்ட் வச்சு கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவங்க கூட நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட எஃப்சிஆரை கூட கேன்சல் ஆகிடுச்சு. அவங்க எல்லாருமே அவங்க லைபிலிட்டிஸை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க யார்கிட்டையும் எந்த டிசிஷனும் எடுக்காமல் ரிசர்வ் ஃபண்டை ப்ராஜெக்டில் போட்டு ரெடி பண்ணுறதா சொல்லி ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடியே வெளியிலிருந்து ரிக்ரூட் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அன்னைக்கிலிருந்து 2023 இதை அமிக்கபிளாக சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, ஃபோனில் பேசிட்டாங்க, அவங்க ஆஃபீஸில் கூடி போய் இப்போ டைரக்டர்கிட்ட பேசினாங்க. ஆனால் அதில் எந்த சொல்யூஷனும் வரல. எல்லா ஸ்டாஃபும் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 800+ ஸ்டாஃப் இருக்குது. எல்லாருமே இந்தியாவில் பேன் இந்தியாவில் இருக்குது. எல்லாருமே சென்னையில் இருக்காது, எல்லாருமே பேன் இந்தியாவில் இருக்குது. இந்த 7 மந்த்து நம்ம சேலரி இல்லாமல் வேலை பண்ணும்போது பார்க்கும்போது எல்லாருமே கடன் வாங்கி அதான் அங்கே இருந்துட்டோம். ஏன்னா பேஸ் லொக்கேஷன் விட்டு வெளியில் போகாதுன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வில்லேஜில் எல்லாமே அவங்க ஊரை விட்டு வெளியில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வேலையும் போச்சு, இவங்க எந்த செட்டில்மெண்ட்டும் கொடுக்கல. அதனால அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வர முடியலை. இப்போ சேலரி கேட்கலான்னு வந்துச்சுன்னா ஃபோனும் அட்டென்ட் பண்ணலை, மெயிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நாங்கள் போன 14th இவங்க ஆஃபீஸ் கேட்டால் போலீஸை வச்சு மிரட்டுறாங்க. இன்றைக்கி கூட கேட்டால் நாங்கள் கூட பேச மாட்டோம். ஒரு ஆள்கிட்ட இல்லை 2 ஆள்கிட்ட மட்டும்தான் பேசுவோம். 800 ஸ்டாஃப் கிட்ட சேலரி கொடுக்குற வேண்டியதாக இருக்குது. இது பிரச்சனை என்னென்னா எல்லாருமே அவங்க ஊர் விட்டு வெளியில் வர முடியலை, வேறு வேலையும் கிடைக்கல. ப்ளஸ் ஸ்டாஃப் எல்லாருமே நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அவங்க குழந்தைங்க ஸ்கூலில் அட்மிஷன் பண்ண முடியலை, அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த் இஷ்யூஸை அட்டென்ட் பண்ண முடியலை. இப்போ இந்த 2 ஸ்டாஃப் இறந்ததும் கூட. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரிசர்வ் ஃபண்டே கூட இவங்க ஷேர் பண்ணாமல் அதே வச்சுட்டு அதே வச்சுட்டு லைபிலிட்டியை கிளியர் பண்ணாமல் முன்னோட்டு போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் கேட்டால் அவங்க ரிசர்வ் ஃபண்டை கொடுக்க மாட்டேங்க, சேலரி சார் ஷேர் கூட பண்ண மாட்டேன். சாரி, ஐம் நாட் குட் அட் தமிழ். என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. சார் மறுபடியும் பேசுவார். இந்தியாவில் வேர்ல்ட் விஷன் நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் 20 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு வரோம். இதில் நாங்கள் இந்த தொண்டு நிறுவனத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஸ்டாஃபாக வந்திருக்காங்க, பெரிய மேனேஜர்ஸ் லெவல் ஸ்டாஃபாக கூட வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக 800 ஸ்டாஃப் கிட்ட பார்த்திங்கன்னா 2023 மே 19 பணி நீக்கம் செய்தார்கள். ஏன்னா அதுக்கு காரணம் சொன்னது எஃப்சிஆர்ஐ கேன்சல் ஆகிட்டது என்று சொன்னாங்க. ஆனால் 2022 நவம்பரில் தான் எஃப்சிஆர்ஐ கேன்சல் ஆச்சு. ஆனால் எங்களை 6 மாதம் தொடர்ந்து வேலை பார்க்க வச்சாங்க. 7 மாதம். அந்த 7 மாதத்துக்குரிய சம்பளம் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் என்ன பண்ணோம், வேலையை விட்டு வந்த உடனே முதல்ல என்ன சொன்னாங்க, தருவாங்க, அனுமதி கிடைக்கும், எஃப்சிஆர்ஐ கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2023 மேலே என்ன பண்ணிட்டாங்க, எங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. டெர்மினேட் பண்ணதுனால நாங்கள் ஒரு இடைவிடாது நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்களுடைய நிர்வாக இயக்குனர் மாதவட்டை நாங்கள் கேட்டோம். எங்கள் ஒருங்கிணைப்பு குழுலேருந்து போய் கேட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு இது மட்டும் என்ன பண்ணலைன்னா சம்பளம் கொடுக்கல. 7 மாதம் சம்பளம் ப்ளஸ் ஒரு 3 மாதம் அந்த இதுவும் சேர்த்து கொடுக்கணும். எப்படின்னா நாங்கள் பணி நீக்கம் செய்யறதுக்கான அந்த 3 மாதம் இதுவும் சேர்த்தா 10 மாதம் சம்பளம் வரணும். இது மட்டும் நாங்கள் கேட்டு பார்த்தோம், கொடுக்கல. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா ப்ரெஸ் மீட் மூலமாக தெரிவித்து தயவுசெய்து எங்களுக்குரிய சம்பளத்தை கொடுத்தா எங்களுடைய குடும்பங்கள் நல்லாயிருக்கும், அதே போல் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய பிள்ளைங்களுடைய எஜுகேஷனும் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் ப்ரெஸ் மீடியா மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதனால ஃபண்டு வந்து வெளியிலேருந்து தான் வருவாங்க. அதோட லைசன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. எஃப்சிஆரை கேன்சல் பண்ணுறது எதுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மட்டும்தான் தெரியும். அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீக்ரெட், நம்மளுக்கு தெரியாது. நம்ம எல்லாருமே வந்து எம்ப்ளாயாக தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணாங்க, நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து வேர்ல்ட் விஷன் இந்தியாவோட ஸ்டாஃபாக தான் ஜாயின் பண்ணோம். ஃபாரின் ஃபண்ட் எல்லாம் நம்ம இந்த ஃபாரின் டாலரில் எல்லாமே நம்மளுக்கு கேஷ் கொடுக்கல, இந்தியன் கரன்சியில் தான் கேஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எஃப்சிஆரை கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவருக்கு தனியாக ஒரு ரிசர்வ் ஃபண்டுன்னு வச்சுருப்பாங்க. அது லீகலாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது க்ரைசிஸ் வந்துச்சுன்னா அவங்க லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரிசர்வ் ஃபண்ட் மூலமாக முடிச்சு விடணும். ஆனால் இவங்க மட்டும் அந்த ரிசர்வ் ஃபண்டை இருந்து லைபிலிட்டிஸ் கிளியர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நாம் எல்லாருமே நம்ம சேவிங்ஸில் இருந்தோம், லோன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு மாதம் அடுத்த மாதம் சரியாக போகிறேன், அடுத்த மாதம் சரியாக போகிறேன், அப்படி தான் சொல்லிட்டு தான் இருந்தோம். அந்த நம்பிக்கையில் ஏன்னா நான் ஒரு 13 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையினால நாம் அங்கே இருந்துட்டோம். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாம் எந்த தப்பு பண்ண மாதிரி நாம் அங்கே போயிட்டா எதுவும் பேசுகிறத விடலை. அவங்க கத்திட்டு தான் இருந்தோம், எங்கள் மேலே கத்திட்டு இருக்கிறேன். நாங்கள் சொன்னால் எதுவும் பண்ண மாட்டேன், நாம் ஒரு எல்லாமே ஃபீல்டு ஸ்டாஃப், எதுவுமே அவங்கள போய் அடிக்கிற மிரட்டுற மாதிரி யாருமே இல்லை. ஆனால் அவங்க வந்து ரொம்ப கோபமாக இருந்தாங்க, பேச மாட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, அந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கல. நாங்கள் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஒரு எங்கள் கூட வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே என்னன்னா இந்த 2 குழந்தையோட போயிட்டாங்க, எல்லோரும் நிறைய அவங்க ஒய்ஃபு சில்ட்ரன் அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட் கூட வந்தாங்க. அவங்க பிளாடர் ரிமூவ் பண்ணதுனால கையில் யூரினரி பேக் வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க உள்ளே போய் டைரக்டர் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க தனியாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவங்க வந்தது என்னென்னா அவங்களால தனியாக இருக்க முடியாது. 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்க இப்போ போர் ஹோமில் இருக்காங்க. போர் ஹோமில் அவங்க பசங்களை விட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டாக வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த நிலைமையில் வந்து இந்த கேஷ் கிடச்சிச்சுன்னா அவங்க லைஃப்பில் பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க குழந்தைங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அதுக்காக வந்து கேட்டால் அவங்க கூட பேசல. போலீஸ் அவங்கள எவ்வளோ மிரட்டினான்னா அவங்க ஹிந்திக்காரங்க, அவங்க பேசுகிறதும் புரியலை, ரொம்ப ரூடாக பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்க அழுதுட்டு தான் திரும்பி போயிட்டாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியல. டைரக்டர் வந்து நம்மக்கிட்ட பேசலை, அவங்க வெளியிலே வரல. அன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் இல்லை, வெளியில் வந்து பேசலை. எதுக்கு பேசலாம்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட மட்டும்தான் பேசுவேன், நான் பேசினாலும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவங்ககிட்ட பேசினா தானே இருக்கும். சில பேர்களுக்கு 7 months salary வரலன்னா கூட வீட்டில் வசதியாக இருந்தவருக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்க இன்னொரு வேலைக்கு போய் அது முன்னாடி போயிடுவாங்க. இப்போ நான் வந்து வேலையில் வந்திருக்காங்க, இன்னும் எனக்கு நிறைய லோன்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் முன்னாடி வர முடியாது. அப்போ நான் என்கிட்ட பேச மாட்டேங்க, நான் அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, நாங்கள் அவங்கள நம்பிட்டாங்க, அதனால தான் நாங்கள் எதுவுமே பேசலை. 7 monthலேயும் பேசலை. அதுக்கப்புறம் ஒரு 6 month கழிச்சு கூட பேசலை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டேன், நிறைய வாட்டி மெயில் அனுப்பிச்சிட்டேன், ஃபோன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 rounds அவங்கக்கிட்ட பேசினேன், ஆஃபீஸ்க்கு போய் பேசினேன். ஆனால் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல எங்களுக்கு. 800 ஸ்டாஃப் அவங்க சொல்கிறாங்க. 800 ஸ்டாஃப் இருக்காங்க. ஒருத்தருக்கு அவங்கவுங்க போஸ்ட்டுக்கு அனுசரித்த மாதிரி இருக்குது. நான் ஃபீல்டில் இருக்கிற ஸ்டாஃப் இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, நேஷ்னல் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்காங்க. அவரோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ டியூஸ் இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட் கூட கொடுங்க. இப்போது நீங்கள் திடீர்னு ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா, வெளியூருக்கு போயிட்டேன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ எனக்கு இத்தனை கேஷ் எனக்கு டியூ இருக்குது, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்க சொன்னால் அது கொடுக்கல.
இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வந்துச்சுன்னா ஒவ்வொரு போலீஸ் எங்கள் ஆஃபீஸ் வந்து ஒரு 25 ஸ்டேட்டில் ஒரு 125 டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வந்திருக்கணும். இப்போ வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்னா இங்கே ஹெட் ஆஃபீஸ் வந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. ஆனால் அங்கே நான் வேலை பண்ணிட்டாங்க. இவங்க வந்து வேறு ஆஃபீஸில், அவங்க வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வராங்க. அவங்க ஆஃபீஸ் வேறு, போலீஸ் ஸ்டேஷன் வேறு. அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் வேறு தனித்தனியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே யூனிட்டாகி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை வருது. நாங்கள் என்னென்னா இவங்க கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் வந்து இவங்க ஃபண்ட் ஃப்ளோ எப்படி இருக்காங்க, இப்போ ஃபாரின் ஃபண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா எந்த விதமாக இவங்க ஃபண்ட் எடுத்து இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்க்கு எப்படி பேமெண்ட் கொடுக்குறாங்க, அது ரிசர்வ் ஃபண்டு இருந்துச்சாங்க, ரிசர்வ் ஃபண்டுக்கு என்னாச்சு, நம்ம குடும்ப வெல்ஃபேர் ஃபண்டு அந்த மாதிரி எல்லாமே ஸ்டாஃபு நிறைய கான்ட்ரிபியூஷன் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஃபண்டுக்கு எல்லாம் எவ்வளோ என்ன ஆச்சு, அதோட ஸ்டேட்மெண்ட்டு இன்கம் டேக்ஸ் மூலமாக நம்ம கிடைக்கணும். ஸ்டேட்மெண்ட் வேணாம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க எல்லாம் கேஷ் இருந்த ஃபண்டை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எங்கள் லைபிலிட்டி எவ்வளோன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ நாளைக்கு இவங்க ஆஃபீஸை விட்டு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி போயிட்டேன்னா எங்கள் காசு போயிட்டாங்க. என்ன சொல்லுவோம், பெட்டிஷன் நாங்கள் இப்போ வரைக்கும் கொடுக்கல. இதை வந்து அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இது வந்து ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரோல் எங்கள் மேலே இருக்கிறாங்க. இதை விட இமோஷ்னலாக ஹராஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கள் 14 போட்டேன்னா 14க்கு மறுநாளே கூட நம்ம ஃபோன் பண்ணி இமோஷ்னலாக ஹராஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் யார்கிட்டையாவது சொல்லிட்டேன்னா இப்போ இருக்கிற வேலை விட்டு துரத்துவாங்க, அந்த மாதிரி கூட பேசுகிறாங்க. புதுசாக எடுத்துருக்காங்க, ஆள் எடுத்துருக்காங்க. நாங்கள் மே 2023 வெளியில் வந்துட்டோம். இப்போ நம்ம ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்ல ஃபீலிங்கோட வெளியில் வந்துட்டோம். ஜூனில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் நாங்கள் தான் லிங்க்டின்ல பார்த்துட்டு இருந்தோம். கம்ப்ளைண்டாக போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, லேபர் கமிஷனர் கிட்ட போயிருந்தோம். சென்னையில் லேபர் கமிஷன் பொருளாதாரத்தில் போயிருந்தோம். போகல, எதுவும் கம்ப்ளைண்ட்டும் போகல. அந்த டிமாண்ட்ஸ் லாஸ்ட்டில் டிமாண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய பேர் வந்து ஜோயல், பீட்டர் ஜோயல். நான் வந்து வேர்ல்டு விஷனில் ஒரு 20 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் சுனிதா. My name is Abhay. I am from Mumbai, Maharashtra. சார், எங்களுடைய டிமாண்ட் என்னென்னா, அந்த டியூ ஒண்டி கொடுத்துட்டா போதும் சார். அது கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. வேலை அது எங்களை டர்மினேட் பண்ணிட்டாங்க. பட் எங்களுக்கு இல்லை எங்கள் வேலை வந்து யுவர் பொசிஷன் இஸ் ரிடண்டன்ட் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எங்கள் பொசிஷனில் யாருமே வேலைக்கு லாயக்கில்லைன்னு சொல்லி வெளியில் அனுப்பலை. எல்லாருமே வந்து பொசிஷன் ரிடண்டன்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னொரு வேக்கன்சி வரும்போது நேச்சுரலாக இருந்த ஸ்டாஃப் தான் ப்ரையாரிட்டி வரணும். அப்போ தான் எங்களுக்கு லயபிலிட்டி வச்சுட்டு இன்னொருத்தரை வேலைக்கு வைக்கிறது தப்பு. ஆனால் அது நாங்கள் சொல்லியிருந்ததுக்கப்புறம் ஒரு 30 ஸ்டாஃபே அவங்க உள்ளே வச்சுருக்காங்க.